Hello friends, welcome to Kavitamil Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி cupcake எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தறலாம். மைதா 1/2 கப், சர்க்கரை 1 கப், unsalted butter 1/2 கப், முட்டை 2, பால் 3/4 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன். பட்டர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. பட்டர் சாஃப்டாக இருந்தால் நமக்கு பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு மைதா மாவு 1/2 கப்பில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு 1 கப் சர்க்கரை சேர்த்திக்கலாம். சர்க்கரை வந்து நான் இன்றைக்கி பீட்டரில் பீட் பண்ணுறனால அப்படியே போடுறேன். ஒயர் விஸ்கில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சர்க்கரையை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்திக்கோங்க. இது கூடயே 1/2 கப் பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முட்டையாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மீதி இருக்க ஒரு முட்டையும் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி லைட் எல்லோ கலரில் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமியாக இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். பாருங்க, நமக்கு க்ரீம்லாம் லைட்டாக வந்துருச்சு. இப்போ நான் அதில் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் ஊற்றுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம பாதி பவுட்ரு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சலிச்சு எடுத்துக்கோங்க. பாதி பாதியாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி சலிச்சு எடுத்துகிட்டு நம்ம பால் 3/4 கப் எடுத்து வச்சுருக்கோம். அதுலேயும் பாதி கப் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கேக் நல்லா சாஃப்டாக வரும். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பேச்சுலா வச்சு ஒரு சைடாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி இருக்க மாவையும் சலித்து ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருக்க பாலை ஊற்றிட்டு மாவு சலிச்சு போட்டு நம்ம வந்து கையில் வந்து ஒரு சைடாகவே மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஏர் பபிள்ஸ் இல்லாமல் மாவு நல்லா கட்டி விழுகாமல் இருக்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பேட்டர் வந்து சாஃப்டாக வரணும். பாருங்கள், நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கப் கேக் செட்டில் வந்து நம்ம பேட்டரை ஊற்றி உள்ளே அவனில் வச்சிடலாம். இந்த மாதிரி வந்தால் போதும். நம்ம கேக் ரொம்ப சாஃப்டாகவே வரும். இந்த மாதிரி கப் ஸ்டாண்ட் இல்லாதவங்க நம்ம டீ கப் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் லைட்டாக பட்டர் தடவி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன கப்பில் வந்து பட்டர் தடவி அதையும் வைக்கலாம் அப்படியே நம்ம கேஸ் ஸ்டவ்வில். இப்போ நான் வந்து பேட்டர் வந்து 3/4 கப்புக்கு ஊற்றுறேன். ஒரே ஈவனாக ஊற்றிக்கோங்க. 3/4 கப்புக்கு இந்த மாதிரி ஈவனாக ஊற்றிட்டு இதுக்கு மேலே வந்து ஃப்ரூட்டி டியூட்டி கொஞ்சம் லைட்டாக போடுறேன். ஃப்ரூட்டி டியூட்டி ஆப்ஷனல் தான். ஃப்ரூட்டி டியூட்டி போடாமலேயும் வைக்கலாம், இல்லை சாக்கோ சிப்ஸ் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம், நட்ஸும் போட்டுக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி வந்து அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன் 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸில். இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை வந்து உள்ளே வச்சுட்டு
20 மினிட்ஸுக்கு 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணிடலாம். பேக்கிங் மோடில் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வந்து அடிகனமான பாத்திரத்தில் வந்து கீழே வந்து ஒரு உப்பு ஒரு லேயர் போட்டுட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிடுங்க. 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 15 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நல்லா கேக் நல்லா உப்பி வந்திருக்கு. நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டிக் எடுத்து உள்ளே குத்தி பார்த்திங்கன்னா மாவு ஒட்டாமல் வந்துருந்ததுன்னா நமக்கு கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு எடுத்தோம். அப்படி லைட்டாக ஒட்டிச்சுன்னா இன்னொரு 2 மினிட்ஸ் கூட க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பான்ஜியாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது நம்ம நார்மலாக கேஸ் ஸ்டவ்வில் வச்சது, இது அவனில் வச்சு பேக் பண்ணது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே கப் கேக் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.